வணக்கம் நண்பா, இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா Logitech B175 வயர்லெஸ் மவுஸ். இந்த மவுஸோட அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இதை மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆளுன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். நண்பா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் வாங்கியிருந்தேன் இந்த ப்ராடக்ட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் நான் வாங்கும் போது. ஸோ நீங்கள் வாங்கும் போது எவ்வளோ ரேட்டுன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்னலாம் இருக்குது, எப்படி உங்களோட லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் செட்டப்பாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பபிள்ஸ் கவரில் நம்மளோட மவுஸ் பேக்கேஜிங் இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப குவாலிட்டியாக தான் இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட பாக்ஸ் இப்படி தான் இருந்தது, அதோட மவுஸோட பாக்ஸு. ஸோ Logitech B175 அப்படின்றது இந்த மாடலோட நம்பர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் எங்கே மேட் பண்ணாங்க, எவ்வளோ ரேட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 995 ருபீஸ் போட்டிருக்கு இதில். பட் நான் வாங்கும் போது 450 ருபீஸ் தான் இது. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளார எடுத்து பார்த்தா நம்மளோட ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸே மவுஸ் தான் இருந்தது. உள்ளார ஒரு கவர்ஸ் பேப்பர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட மவுஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் லுக்காக இருந்தது. ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, காம்பேக்ட் சைஸில் இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாகவும் இல்லை மவுஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதோட சென்சாரு, ப்ளஸ் நம்மளோட பேட்ரி போடுற இடம். பட் ஆல்ரெடி அவங்க ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒன்றும் போட வேணாம். நம்ம நார்மலாக கிளாக்குக்கு யூஸ் பண்ணுற, ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணுற செல்லு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆல்ரெடி அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதிலே இன்னொரு கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அதோட அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம ஒயர்லெஸ் அடாப்டர் இது. ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணுற அந்த டைமில் இது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டைமில் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம், தேவையான டைமில் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது, யூஸ் பண்ண சூப்பராக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது நான் யூஸ் பண்ண வரைக்கும். லாஸ்ட்டு 2 டேஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது. ஸோ எப்படி அதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளார உங்களோட ஒயர்லெஸ் டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸை எடுத்து உங்களோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஸோ லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும். ஸோ பிளிங்காக வர மாதிரி எல்லா அடாப்டர் யூஸ் பண்ணும் போது, சப்போஸ் நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிங்கனாலும் சரி, எதனா ஒரு யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணாலும் சரி, சில ஆப்ஷன்லாம் வரும்ல. ஸோ அதை மாதிரி ஒரு சவுண்டு வரும், வேறு எதுவும் இல்லை. உங்களோட மவுஸில் ஆன் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்கன்னா போதும், ஆன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் டிவைஸ் இஸ் ரெடி டு யூஸ் அப்படின்றத உங்கள் லேப்டாப் ஆர் உங்களோட கம்ப்யூட்டரில் காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி டு யூஸ் வந்து போச்சு. இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. 450 ரூபாய்க்கு ஒர்த்து தான் சொல்லுவேன் நான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல எடுத்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers.